ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பிரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது ஒரு புது விதமான ஸ்வீட் ரெசிபிங்க. நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காம ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 6 பீஸ் பிரெட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணா பிரெட்டோட சென்டர் பகுதியும் உடைஞ்சிடுங்க. அதனால ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்த பிரெட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறது 6 பீஸ் பிரெட் வச்சு செய்யக்கூடிய அளவுங்க. இதை எடுத்து சைட்ல வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில பிரெட்டை ஃப்ரை பண்றதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் துண்டுகளை அதுல சேர்த்துக்கோங்க. நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்லைங்க. நீங்க ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆன உடனே திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணா பிரெட்டு கருகிடுங்க. அதனால லைட்டா கலர் சேஞ்ச் ஆன உடனே திருப்பிடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்குங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. அடுத்து சுகர் சிரப் செய்யறதுக்காக இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு சின்ன கப்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் லைட்டா பிசு பிசு தன்மை வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை பாகுலே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட் துண்டுகளை எடுத்து சேர்த்துக்கோங்க. பிரெட் துண்டுகள் சர்க்கரை பாகுல லைட்டா ஊறினதும் திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்னா திருப்பி விட்டுக்கோங்க. அப்பதாங்க பிரெட் துண்டுகள் உடையாம இருக்கும். இப்போ நம்ம திருப்பி விட்டு இருக்கிற பிரெட் துண்டுகள் சர்க்கரை பாகுல நல்லா ஊறினதும் எல்லா பக்கமும் சர்க்கரை பாகுல ஊறி இருக்கான்னு செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க. மீதம் உள்ள சர்க்கரை பாகுல நம்ம ஏற்கனவே சர்க்கரை மெஷர் பண்ண அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க தண்ணிக்கு பதில் பால் கூட சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகி இந்த பதத்துக்கு வந்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை சைட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி சர்க்கரை பாகுல போட்டு வச்சிருக்கிற பிரெட் துண்டுகளை எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பிரெட் துண்டு எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ரவா மிக்ஸ்ல இருந்து கொஞ்சமா எடுத்து அந்த பிரெட் துண்டு மேல வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பிரெட் துண்டை எடுத்து வச்சு லைட்டா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டா குலோப் ஜாமுன் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. நீங்க சீக்கிரமா ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னா இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணலாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.